வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஆர்டிஓ உருவாக்க தினம். இது ஜனவரி 1ஆம் தேதி. டிஆர்டிஓ அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். இது 1958ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இதோடைய தலைவராக இருக்கிறவர் சமீர் வி காமத் அப்படிங்கிறவர். அடுத்தது உலக குடும்ப தினம். இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி. அதுவே உலக குடும்பங்கள் தினம் அப்படின்னு மே 15ஆம் தேதியை கடைபிடிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே தினம் தான். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது உலக பெற்றோர் தினம். அது வந்து ஜூன் 1ஆம் தேதி. ஓகே. அடுத்தது உலக பிரெய்லி தினம். இது வந்து ஜனவரி 4ஆம் தேதி. பிரெய்லி அப்படிங்கிறது பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறை. லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிறவர் தான் இந்த பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறையான பிரெய்லி ஸ்கிரிப்டை உருவாக்கியவர். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம உலக பிரெய்லி தினமாக கடைபிடிக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி தான் அவருடைய பிறந்தநாள். அவர் 1809ஆவது ஆண்டு பிறந்தார். அடுத்தது தேசிய பறவை தினம். இது ஜனவரி 5ஆம் தேதி. இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சலீம் அலி அறியப்படுறாரு. பறவைகள் பற்றிய படிப்புடைய பேர் ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக போர் அனாதைகள் தினம். இது ஜனவரி 6ஆம் தேதி. இப்போது பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்றிருக்கு. இங்கே எல்லாம் வந்து நிறைய பேர் தன்னுடைய பெற்றோர்களை இழந்து குடும்பங்களை இழந்து இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். அடுத்தது 9வது சித்த மருத்துவ தினம். இந்த ஆண்டு நம்ம ஜனவரி 6ஆம் தேதி அதை கடைபிடித்திருக்கோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக ஆரோக்கியத்திற்கான சித்தா அப்படிங்கிறது தான். சித்த மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு அகத்தியர் அறியப்படுறாரு. அகத்தியர் பிறந்தது எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆயில்யம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தினம் வந்து அன்னைக்கு தான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொண்டாடுறாங்க. அடுத்தது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம். இது ஜனவரி 9ஆம் தேதி. என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிறது தான். ஹிந்தியில் இதை பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதனால் ஜனவரி 9ஆம் தேதி இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1915ஆவது ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தான் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். அந்த ஒரு தினத்தை தான் நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக இந்தி தினம். இது ஜனவரி 10ஆம் தேதி. அதுவே தேசிய இந்தி தினம் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி. நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 343 ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா இந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு தெரிவிக்குது. தேவநாகரி வடிவத்தில் அப்படின்னு தெரிவிக்குது. அடுத்தது தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். இது வந்து ஜனவரி 11ஆம் தேதி. நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 23 மனித கடத்தல் மற்றும் கொத்தடிமைத்தனம் இருக்குல்ல, அதற்கெல்லாம் தடை விதிக்குது. அடுத்தது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். இது ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விபத்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடைபெறுது. அதே மாதிரி ரொம்ப அதிகமான விபத்தில் மாட்டிக்கிறது யார் அப்படின்னா இளைஞர்கள் தான். அதுலேயும் டூ வீலரில் போகிறவங்க தான் அதிகமான விபத்தில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஓவர் ஸ்பீடாக இருக்கிறது, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து மிதமான வேகத்திலேயே போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தது அயலக தமிழர் தினம். இது ஜனவரி 12ஆம் தேதி. அயலக தமிழர் தின விழா இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. நந்தம்பாக்கத்தில் சென்னை வர்த்தக மையம் இருக்குது, அங்கே தான் இது நடைபெற்றது. அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை 2021ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இப்போ அயலக தமிழர் தொடர்பான திட்டங்களில் 2 திட்டங்கள் முக்கியமானது. ஒன்று பார்த்திங்கன்னா வேர்களை தேடு திட்டம் அப்படிங்கிறது. இது 2023ஆவது ஆண்டு தொடங்கி வைத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அயலக தமிழர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து சுற்றுலா காட்டி கொடுக்கறது தான். அதாவது என்னென்னா இப்போது முன்னாடி அவங்களுடைய பரம்பரை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்ததாக இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ இதுதான் தஞ்சை பெரிய கோயில், இதுதான் காஞ்சிபுரம் கோயில், இந்த மாதிரி காட்டி தமிழ்நாட்டுடைய பண்பாடை அவங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்களை தேடிய திட்டம் அப்படிங்கிறது. இதே மாதிரி எனது கிராமம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது.
இது 2024 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் தன்னுடைய கிராமத்தை மேம்படுத்துகிற திட்டம். அதாவது ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இப்போ அவங்க வெளிநாடுகளில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்க நினச்சாங்க அப்படின்னா உதவி பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற காசு இருக்குல்ல, அதை வைத்து தன்னுடைய சொந்த கிராமத்தை மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த எனது கிராமம் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய இளைஞர் தினம். இது ஜனவரி 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உன்னையே உணர்வி உலகை உயர்த்து அப்படிங்கிறது தான். இது விவேகானந்தருடைய பிறந்தநாள். அவர் 1863 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி பிறந்தார். இவர் கொல்கத்தாவில் தான் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்திய இராணுவ தினம். இது ஜனவரி 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டு அப்படிங்கிறது தான். 1949 ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி ஜெனரல் காரியப்பா அவர் தான் இந்திய இராணுவத்துடைய முதல் இந்திய கமாண்டர் ஆனார். அவர் அந்த மாதிரி ஆனார்ல, அதுதான் நம்ம வந்து இந்திய இராணுவ தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது தேசிய ஸ்டார்ட் அப் தினம். இது ஜனவரி 16ஆம் தேதி. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட தினம் தான் இந்த ஒரு தினம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து 2016 ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குகிற திட்டம் தான். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது லோக்பால் தினம். இது ஜனவரி 16ஆம் தேதி. 2014 ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. லோக்பால் அப்படிங்கிறது ஊழல் எதிர்ப்பு ஆணையம். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது என்ன ஆணையம் அப்படின்னா, இப்போ மத்திய அரசு பணியாளர்கள், அப்புறம் வந்து மத்திய அரசு தொடர்பானவங்க, இப்போ பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அல்லது மந்திரிகள்லாம் இருக்காங்கள்ல, மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அமைச்சர்கள், அவங்க மத்திய அமைச்சர்கள், இவங்க ஏதாவது ஊழல் தொடர்பான புகார்கள் அவங்க மேலே எழுந்துச்சு அப்படின்னா அது தொடர்பாக விசாரிக்கிற ஆணையம் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற ஆணையம். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் அப்படிங்கிறவர். சுருக்கமாக ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு கூட தெரிவிப்பாங்க, அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது திருவள்ளுவர் தினம். இது வந்து ஜனவரி 16ஆம் தேதி. தை திருநாளுடைய 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினமாக கடைபிடிக்கிறோம். ஆங்கில ஆண்டோட 31 குட்டினா வர்றது தான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ இந்த ஆண்டு 2026 ஆண்டு. அது கூட நீங்கள் 31 சேர்த்துட்டீங்க அப்படின்னா 2057 வரும். அப்போது இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னா அது 2057. திருவள்ளுவர் விருது 2025 ஆண்டுக்கானது யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா மூப்பே சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருந்தாங்க. அடுத்தது தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம். இது வந்து ஜனவரி 19ஆம் தேதி. என்டிஆர்எஃப் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்டிஆர்எஃப் அப்படின்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த அமைப்புடைய எழுச்சி தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த படை 2006 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போது ஏதாவது வெள்ளம் வருது அல்லது வந்து நிலநடுக்கம் வருது, இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கலாம். இவங்க ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் தான் இருக்குது. இப்போ இதோடைய இயக்குனராக அதுல் கர்வால் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா மாநில தினம். இது ஜனவரி 21ஆம் தேதி. இந்த 3 மாநிலங்களுமே 1972 ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டம் 1971 ஆண்டு தான் இது வந்து, அதாவது அதோடைய அடிப்படையில் தான் இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்தது தைரிய தினம். இது ஜனவரி 23ஆம் தேதி. ஹிந்தியில் பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1897 ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி. அடுத்தது தேசிய பெண் குழந்தைகள் தினம். இது வந்து ஜனவரி 24ஆம் தேதி. அடுத்தது உலக கல்வி தினம். இது ஜனவரி 24ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கல்வியை இணைந்து உருவாக்குவதில் இளைஞர்களின் சக்தி அப்படிங்கிறது தான். உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 8ஆம் தேதி. அடுத்தது தேசிய வாக்காளர் தினம். இது வந்து ஜனவரி 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எனது இந்தியா எனது வாக்கு அப்படிங்கிறது தான். 1950 ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அடுத்தது தேசிய சுற்றுலா தினம். இது ஜனவரி 25ஆம் தேதி. அதுவே உலக சுற்றுலா தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 27ஆம் தேதி. 2024-25 இந்தியாவிலேயே அதிகம் பார்வையாளர்களை ஈர்த்த இடம் எது அப்படின்னா தாஜ்மஹால். அடுத்தது மொழிப்போர் தியாகிகள் தினம். இது ஜனவரி 25ஆம் தேதி.
தமிழ் மொழி உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவிக்கிற தினம் தான் இந்த ஒரு தினம். அஞ்சலி செலுத்துகிற தினம் தான் இந்த தினம். மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராஜன் இவங்க 2 பேருக்கும் சிலை திறந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் எழும்பூரில் இருக்கிற தாளமுத்து நடராஜன் மாளிகையில் தான் இந்த சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்தது இமாச்சல பிரதேச மாநில தினம். இது வந்து ஜனவரி 25ஆம் தேதி. 1971ஆம் ஆண்டு இந்தியாவுடைய 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் உருவானது. அடுத்தது உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். இது ஜனவரி 25ஆம் தேதி. அதாவது ஜனவரி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் இதை கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, தொழுநோய் குணப்படுத்தக்கூடியதே, ஆனால் அதன் மீதான சமூக பார்வையும் ஒதுக்குதலுமே பெரும் சவால் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த தொழுநோய் கூட சரி பண்ணிடலாம், அது கூட வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது தான். ஆனால் இந்த சமூகம் வந்து தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதுதான் பெரிய சவாலாக இருக்குது அப்படிங்கிறத தான் தெரிவிக்கிறாங்க. தொழுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2027ஆவது ஆண்டாக மத்திய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்வதேச சுங்க தினம். இது ஜனவரி 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் விழிப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் சமூகத்தை பாதுகாக்கும் சுங்கத்துறை அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்த ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 77வது குடியரசு தினத்தை கடைபிடித்திருந்தோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டு நம்ம குடியரசு தினம் அன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களாக 2 பேர் கலந்து கொண்டாங்க. ஒருத்தங்க ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவரான நியோ லுஸ் சண்டோஸ் டா கோஸ்டா அப்படிங்கிறவர். இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவரான உர்சுலா வாண்டர் லயன் இவங்க. அடுத்தது சர்வதேச இனப்படுகொலை நினைவு நாள். இது ஜனவரி 27ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கண்ணிய மற்றும் மனித உரிமைகளுக்காக இனப்படுகொலை நினைவு அப்படிங்கிறது தான். இது எதற்கான தினம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது நாசி படைகளால் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நினைவு தினம் தான் இந்த ஒரு தினம். அடுத்தது 2026ஆவது ஆண்டுக்கான இந்திய எரிசக்தி வாரம். இதற்கான நிகழ்ச்சி கோவாவில் தான் நடைபெற்றது. இது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது இந்திய செய்தித்தாள் தினம். இது ஜனவரி 29ஆம் தேதி. 1780ஆவது ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய முதல் செய்தித்தாளை வெளியிட்டார். அந்த செய்தித்தாளுடைய பேர் வந்து ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் அப்படிங்கிறது தான். இது வார இதழாக வெளிவந்துச்சு. அடுத்தது உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம். இது ஜனவரி 30ஆம் தேதி. அடுத்தது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வெப்பமண்டல பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான சில நோய்களை மட்டும் கவனிக்கிறோம். அதே மாதிரி அரசும் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் நிறைய நோய்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தினம். அடுத்தது மகாத்மா காந்தி நினைவு தினம். இது ஜனவரி 30ஆம் தேதி. இது இந்தியாவில் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறோம். 1948ஆவது ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி தன்னுடைய 78வது வயதில் படுகொலை செய்யப்பட்டார். மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னது யார் அப்படின்னா நாதுராம் கோட்ஸே அப்படிங்கிறவர். காந்தி பிறந்த நாள் வந்து 1869ஆவது ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி. அடுத்தது சர்வதேச வரிக்குதிரை தினம். இது ஜனவரி 31ஆம் தேதி. காடுகளில் இப்போ வரிக்குதிரைகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருது. எதனால் அப்படின்னா வேட்டையாடுதல், வாழிடங்களை இழக்கிறது, அப்புறம் காலநிலை மாற்றம், இதெல்லாம் காரணமாக இருக்குது. வரிக்குதிரை என்ன பண்ணுது அப்படின்னா கடினமான பொருட்களை உண்றதன் மூலமாக மென்மையான பொருட்களை வளர வழிவகுக்குது. அடுத்தது இந்த 2026ஆவது ஆண்டை என்ன ஆண்டாக ஐநா சபை அறிவித்திருக்காங்க அப்படின்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை அறிவித்திருக்காங்க. அப்புறம் சர்வதேச தன்னார்வலர்கள் நிலையான வளர்ச்சிக்கான ஆண்டு அப்படின்னும் இந்த ஆண்டை அறிவித்திருக்காங்க. அடுத்தது பிரதமர் மோடி என்ன தெரிவித்திருக்கார் அப்படின்னா இந்த ஆண்டு 2026ஆவது ஆண்டு அப்படிங்கிறது ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டுறவு ஆண்டு அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இந்திய இராணுவம் வந்து நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டு அறிவித்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.